இடத்துலயும் தேடிட்டோம், ஜீவாவை காணோம். ஏய், இங்க ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்கு, கும்பலா இருக்காங்க. நீலமா, எங்க இருந்து வரீங்க? ராயப்பேட்டை ஆஸ்பத்திரில இருந்து வரோங்க. எப்படி நம்புறது? இதுக்கு நோயாளிட்டுக்கு நான் வர முடியும்? இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்ல. பொம்பளைங்களாச்சும் ராத்திரில கவனமா போய்கிறத கேட்டேன். ஜாக்கிரதையா போங்க போங்க. எங்க இருந்து வரீங்க? என்ன சார், சினிமா ஷூட்டிங் நடக்குதா? உங்களை பார்த்தா நெஜ போலீஸ் மாதிரியே இருக்கு சார். கிண்டலா? என்ன அங்க கலாட்டா? இங்க வர சொல்லு. டேய் போடா. ஐயா கூப்பிடுறாரு. போ. சரி சார், டூப் பண்ணு. போடா. எப்படி வாங்க? யார் நீங்க? என்ன பண்றீங்க? சார் நாங்கலாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், படிச்சிட்டு இருக்கோம் சார். போயிட்டு இருக்கோம். எந்த காலேஜ்? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். நீ எந்த காலேஜ்? இது எல்லாரும் அந்த காலேஜ் தான் சார். ஐடி கார்டு இருக்கா? இருக்கு சார். எடு. ஆனா ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோம். போட்டனா? ரூம்ல வச்சுட்டு வந்துட்டானா? எந்த ஊர் நீ? மதுரை சார். மதுரையா? நீ? நாமக்கல். என்னது? இது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி சார். பொய் சொன்னா வாயிலே குத்திடுவேன். நீ? சார் நான் இந்தியாவே இல்ல சார், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா? மூஞ்சிய பார்த்தா ஆஸ்திரேலியா மூஞ்சி மாதிரி தெரியலையே. இவனை தரவா என்கொயரி பண்ணுங்க. சார் 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 அடிக்கிறீங்க சார். எல்லாரும் கொஞ்சம் நில்லுங்க. சார் போடனா சார். சார் பிடிச்சு போயிடுங்க சார். நாங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டான ஸ்டூடண்ட்ஸ் சார். இல்லங்கடா. ஜீவாவை தேடி வந்தோம் சார். சார் சார் தானே ஆஸ்திரேலியா? ஃபாரின் சீட் இருந்தா கொடுங்க சார். இப்ப தேனாம்பேட்ல செட்டில் ஆயிட்டோம். ஃப்ராடா? டேய், அவர் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் இல்ல? ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாரடா. என்னப்பா ரோட்ல என்ன ரைடா? ஆமா சார், அவசர மெசேஜ் வந்தது. என்ன சார் இவ்வளவு லேட் நைட்ல வரீங்க? நான் இண்டிபெண்டன்ஸ் டே பிக்சர் பார்த்து போறேன்ப்பா. சார் நீங்க கூட எங்க பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களே சார். சார் என்ன தெரியுதா சார்? நாங்க தான் சார். சொல்லுடா. இவங்க எங்களை பிடிச்சு வச்சிட்டாங்க சார். சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இந்த பசங்களை எனக்கு தெரியும் சார், காலேஜில் படிக்கிறாங்க, நல்ல பசங்க. நீங்க சொன்னா சரி சார். யோ அவங்க அனுப்பியா? பாராட்டுச்சு மணி. சார் தேங்க்ஸ் சார். வரோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் சார் இவன் எங்க ஃப்ரெண்ட் சார். இவனை தேடி தான் நாங்க வந்தோம் சார். சரி சரி கூட்டிட்டு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீவா 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 வா. பாத்து பாத்து. என்னடா ஆச்சு உனக்கு? நீ எப்படா போலீஸ்ல மாட்டின? ஏன்டா ஜீவா இப்படி? ஏன்பா வாசிக்கிறது என்னத்தின? யாரோ என் கையை பிடிச்சி நிறுத்திட்டாங்கண்ணா. நான் தாங்க நிப்பாட்டினேன். எங்க இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த டேப் ரெக்கார்டர்ல இருந்து தான். இதுல இருந்து தான். பாட்டு நல்லா இருந்தது, கேட்டு படிச்சோம். ஏமா இந்த வாக்மேன் யார் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? கண்ணு தெரியாத எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? வாசம் மட்டும் வீசும் பூவே வண்ணம் கொஞ்சம் காட்டுவாய், தென்றல் போல எங்கும் உன்னை தேடுகிறேன், நான் தேடுகிறேன். தேடி உன்னை பார்த்து பார்த்து கண்கள் ரெண்டும் வேர்த்து வேர்த்து சிந்து விழி நீரில்
காற்றிலே நான் ஒற்றை சிறகமே காதலின் சுடும் தீயிலே நான் எரியும் சிறகமே மேடை தோறும் பாடல் தந்த வான்மதியே ஜீவன் போகும் முன்பு வந்தால் நிம்மதியே ஆம் பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் வந்து ஒரு கை போடுறது நோ ஒரு கை போட மாட்டேன்டா ஒரேடியா போடுவேன் போட்டாங் மனுஷன் திங்கிற மாதிரியா வச்சிருக்க ஏதோ குலதெய்வத்துக்கு படையல் வைக்கிற மாதிரி தின்னுட்டு இருக்கேன் நான் டயட்ல இருக்கேன்ல புதிய வாரம் புதிய பூமி ஹாய் பிச்சுமணி உன் சைஸுக்கு இந்தியாவிலே பேண்ட் கிடைக்கல அதனால அப்போலோ சர்க்கஸ் மேனேஜர்ட்ட சொல்லி 2 டென்ட்டே வாங்கிட்டு வந்தேன் போட்டுக்கோ ஹாய் பெருமாள் இது வரைக்கும் நீ நாகரிகமான ட்ரெஸ் எதுவும் போட்டதே கிடையாது அதனால இன்னில இருந்து மனுஷனா மாறிக்க இந்த ஜீன் டேய் என்னடா இது புயல் வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வானத்துல இருந்து தூக்கி போடுவாங்களே அது மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஏதுடா பணம் கடவுளா கொடுத்ததெல்லாம் நான் கண்டவங்கிட்டே சொல்றது இல்ல ஹாய் ஜீவா நல்லா தானடா இருந்தா கலண்டுருச்சா ஜீவா ஒரு ஹாப்பி நியூஸ் நான் ஒரு ப்ரோக்ராமுக்கு ஒத்துட்டு வந்திருக்கேன் அதுல கொடுத்த அட்வான்ஸ் பணத்துல தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ தான் இந்த ப்ரோக்ராம் பண்ற ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட்ல தான் என்ன சொல்ற சாரிடா என்னால முடியாது. என்ன ஜீவா சொல்ற அப்புறம் 2 மாசம் மெட்ராஸ்ல எப்படி நீ கூடவா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? புரியாம பேசாத ஜீவா இது நான் என்னுடைய சுயநலத்துக்காக சொல்லல கல்யாண பொண்ணு சென்ட் மேரிஸ் காலேஜ்னு சொன்னாங்க அப்படின்னா ரிசப்ஷன்ல அந்த காலேஜை சேர்ந்த பல பொண்ணுங்க வரலாம் இல்லையா அதுல உன்னுடைய கௌசல்யாவும் வரலாம்ல அதனால தான் ப்ரோக்ராம் ஒத்துக்கிட்டேன் கொஞ்சம் யோசிச்சு பாரேன்